என்னது இது வரிசையா பர்ஃபெக்ட் ஹோல்டர் எல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கீங்க கமாண்ட. ஒன்னா ரெண்டா நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போடுறேன்ட்டு மொத்தமா சேர்ந்து எல்லாம் அடிச்சு நொறுக்கிறீங்க. பர்ஃபெக்ட் ஹோல்டர் போட மாட்டேன்லாம் சொல்லல, போடுறேன்னு தான் சொன்னேன். பட் என்ன சொன்னேன்னா காப்பிரைட் வருது, தொல்லைகளை கொஞ்சம் முடிச்சுட்டு போடுறேன்னு சொன்னேன். இவ்வளவு தூரம் கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன்னா எப்படி பாதிலே விட்டு போவோம்னு நீங்க நினைச்சீங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே. இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், நான் எடுக்கிற அனிமேவை எப்பவும் அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்டிங் விட மாட்டேன். பெண்டிங் வர அனிமே எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. அனிமேவா பாதி வரைக்கும் போட்டுட்டு அந்த மாதிரி அனிமேவே இல்லை அப்படின்ட்டு பாதிலே விட்டு போகிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு பழக்கம். அதனால நீங்க கமெண்ட் பண்ண தேவையில்ல, நானே அதெல்லாம் பார்த்துப்பேன். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமா, இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோமா? மறுபடியும் ரொம்ப ஆசைப்பட்ட போல. ஸ்டார்டிங் சீன்லேயே உன்னை விட மாட்டேன்டா, கண்டிப்பா பழி வாங்குவான்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் கத்திக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல ரோசியை தான் காமிக்கிறாங்க. கண்டிப்பா நீ தனிமையா இருக்கிறதுனால உன்னோட முன்னேற்றம் அதிகமா இருக்குன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. டோஜோ செக்டுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. டோஜோ செக்டுக்குள்ள ஹீரோவும் மாஸ்டர் நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கா. மாஸ்டர் என்னடா இவன் புதுசா திரும்ப வந்திருக்கா அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு, என்னடா விஷயம் அது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்ல, என்னது சீக்ரெட், எல்லாம் தெரியும் கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். என்னோட பேரு, எனக்கு அப்பர் லிமிட்ல இருக்கிற பல செக்டுங்க எதிரி அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும்டா, என்னோட டோஜோ செக்டுக்குள்ள எல்லாருக்குமே அலோட் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுமா என்ன சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, செக்டுக்குள்ள சேர ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணுமா, நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் சேர்த்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டூடெண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்ல. ஓகே, உனக்கே இவ்வளவு தெரிஞ்சிருக்கா, எனக்கு இதுக்கு மேல எந்த ஒரு கவலையும் இல்லை. அப்புறம் நான் போயிட்டு இந்த டோஜோ செக்டுக்கு அந்தாண்ட இருக்கிற சுரங்கங்களை போய் தோண்டலான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே போ, உன்னை யாரு வேணாம், கிளம்பு கிளம்பு நேராவது அப்படின்னு மாதிரி ஹீரோவை அந்த இடத்துல விரட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோவை கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க. மாஸ்டர் ஹீரோவை திரும்பவும் கூப்பிடுறாரு. ஹூவாங், பேர் நல்லா இருக்குடா தம்பி அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோ அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது அவரு ஹீரோ கிட்ட ஒரு ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று தர ஆரம்பிக்கிறாரு. இது டிஎன் அகாடமியோட ஒரு முக்கியமான ஸ்க்ரோல், இதுக்குள்ள எல்லா வரைபடங்களும் இருக்கு, இதை யூஸ் பண்ணிட்டு நீ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட அதை கொடுத்து அனுப்புறாரு. நன்றி மாஸ்டர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அதே எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ இப்போ ஒரு சுரங்க பாதையை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அந்த இடமே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. இரவும் கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து இறங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து இறங்கின அடுத்த நிமிஷமே முன்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, நம்ம தேடி வந்த பிளேஸ் இது இல்லையா அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் பல பேர் இருக்கானுங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ், அதாவது ட்ரூ காட் ரிலீம்ல இருக்கானுங்க. எல்லாருமே ஹீரோ அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு இந்த மேப்புக்கு, நான் கரெக்டா தானே போட்டு வந்தேன், இந்த மேப்ல இருக்கிற இடமும் இந்த இடமும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள ட்ரூ காட்ஸ்லாம் இத்தனை பேர் இருக்கானுங்களே, இவனுங்க வேற வேலை வெட்டி இல்லாதெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட இரட்டைக்கன் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம யாரும் கவலையே பட தேவையில்ல, இந்த விஷயத்தை பத்தி நான் செக்டு கிட்ட சொல்லவே இல்லை, அதனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, நம்மளுக்கும் எந்த ஒரு தாக்குதலும் ஏற்பட வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஹெவன் அண்ட் இடத்துல ஒரு விலை மதிப்பில்லாத ஸ்டோன் நம்மளுக்கு கிடைக்கும்ட்டு. இந்த ஸ்டோனை எப்படியாச்சும் நம்ம கிளானுக்கு ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்தாக்கணும். கண்டிப்பா இது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலையா தான் இருக்க போது, இருந்தாலும் இதால நம்ம கிளான்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மாஸ்டர் கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்களா, இன்ஃபார்மும் பண்ணிருக்காங்களாமா. கேட்ட ஹீரோவுக்கு அந்த இடத்துக்குள்ள பயங்கரமான சந்தோஷம், போட்டு இன்னைக்கு கிடைச்சிச்சுரா ஜாக் பாட்டுன்ட்டு அவனோட அந்த இரட்டை கண்ணை உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன விதமான ஸ்டோனா இருக்கும், அது மட்டும் இல்லாம ட்ரூ காட்ஸை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல விஷயமா தான் இருக்கும், அது நம்மளுக்கு கிடைச்சாதானே அது நல்லது அப்படின்னு ஒரு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி திரும்பவும் அந்த குகை கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப அந்த ஸ்டோனை எடுக்கிறதுக்காக கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்க. எல்லாருமே கொஞ்சம் சோர்வா தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க இப்போ பயங்கர டயர்ட்ல இருக்கானுங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்மளால அந்த ஸ்டோனை ஆட்டைய போட முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ட்ரூ காட்ஸ் அந்த இடத்துக்குள்ள விடாம வெறிக்க சுத்திக்கிட்டே தான் இருக்கானுங்க. சரி ஓகே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட அந்த டெலிபோர்டேஷன் ஸ்கில் மூலமா தப்பிச்சு உள்ள போயிடாரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. இதை பத்தி நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இதால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்க முடியும். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதனால அவங்க இன்னமும் என்ட்ரன்ஸ்ல காவல் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ உள்ளுக்குள்ளாரே போயிட்டான். ஒரு சின்ன குகை மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள அந்த அளவுக்குலாம் பெருசா இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. பட் இருந்தாலும் ஹீரோ சுத்தி தேடி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்ட்டு
ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த இடத்துக்குள்ள மாங்கன்னு தேடிக்கிட்டே தான் இருக்காரு. ஹீரோக்கு அந்த இடத்துக்குள்ள ஏதாவது ஒரு பொருளாச்சும் சிக்கும்னு பார்த்தா ஹீரோக்கு இன்ன வரைக்கும் ஒரு பொருள் கூட கிடைக்கல. சடனா ஒரு டார்க்கான லைட் எனர்ஜி தெரிய, என்னடா அது லைட் எனர்ஜி, அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இடத்துல யாருக்கும் தெரியாம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் ஹீரோ சடனா அந்த இடத்துக்குள்ள எதையோ பார்த்து பயந்துறான். என்னடா ஆச்சுன்ட்டு ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த குகைக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோனை பத்தி தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டோன் இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கு. ஸ்டோனே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ளேயே இந்த ஸ்டோனை பாதுகாக்க ஒரு சில ட்ரூ கார்ட்ஸை விட்டு வச்சிருக்கானுங்க. திரும்பவும் இவனுங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்காது இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு அந்த இடத்துக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த ஸ்டோனு பக்கத்துல வரதுக்கு பதிலாக ஸ்டோனை தாண்டி இன்னும் லாங்ல டெலிபோர்ட் ஆயிரான். திரும்பவும் அவனுங்க அந்த ஸ்டோனை விட்டு விலகிட்டானுங்க. ஹீரோ நோக்கி வந்துகிட்டே இருக்கானுங்க. ஹீரோ திரும்ப சடனா டெலிபோர்ட் ஆகி ஸ்டோன் பக்கத்துல வந்துடுறாரு. ஆஹா, அடிச்சதுடா ஜாக்பாட், முட்டா பசங்க என்னத்தையோ நம்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த ஸ்டோனு கிட்ட வந்து பார்க்க, அந்த ஸ்டோன்ல இருந்து கூட வரக்கூடிய எனர்ஜி ஹீரோக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கு. நீக்கு இதை விட்டக்கூடாதா அப்படின்ட்டு ஹீரோ அதை அவனோட கையை யூஸ் பண்ணி தூக்க ஆரம்பிக்க, ஹீரோவால அந்த வெயிட்டை தாங்க முடியல. பரவாயில்லையே, இத்தனை நாட்கள் அந்த மவுண்டனை தூக்கிட்டு தான், இருந்தாலும் இது மவுண்டனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. ஆனா என்னோட மவுண்டனை தூக்குற அந்த ட்ரைனிங் ஒன்னும் வீண் போகல. நான் ஒரு நாள் அதை முதுகுல தூக்கி இருக்கேன். என்னால இதை தூக்க முடியும்னு ஹீரோ அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அந்த இடத்துல தூக்கிக்கிட்டு இருக்க. ஹீரோ மேல எக்கச்சக்கமான எனர்ஜி ஃபோர்ஸ் வருது. ஹீரோ மேல தூக்கணும்னு ஒரு நடுக்கம். அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த ட்ரூ கார்ட்ஸ் எல்லாமே ஹீரோ பக்கத்துல வந்துறானுங்க. ஹீரோ அந்த ஸ்டோனை திருடுறத பார்த்துட்டு சம ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்க. எங்களுக்கு இதை பத்தி தெரியும்னான்ட்டு ஹீரோ அந்த ஸ்டோனை தூக்கி அவனுக்கு நேரம் வைக்க, அந்த ஸ்டோனை அட்டாக் பண்ணிடாத அப்படின்ட்டு ஒருத்தன் தடுக்கிறான். இன்னொருத்தன் போன வகத்துல சைஸா மூவாயிரம். ரெண்டு பேருமே அந்த ஸ்டோனை அட்டாக் பண்ணாத விட்டுறானுங்க. ஹீரோவும் இதாண்டா வாய்ப்புன்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து காணாம போயிடறான். சர்க்கிள் ஃபார்மேஷன் ஓபன் பண்ணு, அந்த திருட்டு நாயை இந்த இடத்துல இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபார்மேஷன் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி இருக்கு. என்ட்ரன்ஸ் மொத்தமாவே அந்த இடத்துல மூடப்பட்டுடுது. ஹீரோவோட உடலை சுருக்கி அந்த இடத்துக்குள்ள டெலிபோர்ட் ஆகக்கூடிய அந்த ஃபார்மேஷனை கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டெலிபோர்டேஷன் ஸ்கில் இந்த இடத்துல ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல திபுன்னு தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள மவுண்டன் ஸ்டோன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபேரி ஸ்டோனை விட ஸ்ட்ராங்கானதா இருக்கும். கண்டிப்பா இதால ஏதாவது ஒரு நல்ல வகையான ட்ரெஷர்ஸ், அது மட்டும் இல்லாம சோல் எனர்ஜிஸ் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சிச்சு ஒரு ஜாக்பாட், இதை விட்டுற கூடாது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த திருட்டு நாயை விடக்கூடாது, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அவனுக்கு அட்டாக் பண்ணும் போதெல்லாம் திரும்பி அந்த ஸ்டோனை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னைய விட கவனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால என்ன தொடக்கூட முடியாதுன்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நக்கல் அடிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்டோனை திரும்ப தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுங்க எல்லாருமே பயங்கர எரிச்சலா இருக்கு. ஹீரோ கையில இருந்து அந்த ஸ்டோன் பயங்கரமா உடையிற மாதிரி தெரியுது. இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கு. உடத்தி வந்துகிட்டு இருக்க ட்ரூ கார்டும் பொடி பையில, நீ செய்யற அந்த வேலைக்கே உன்னை கண்டிப்பா நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனோட வெயின் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அந்த ஸ்டோனை லாக் பண்ணாம டைரக்டா போயிட்டு ஹீரோவை மட்டும் லாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ டெலிபோர்ட் ஆகி திரும்பி மறைஞ்சிடறான். அந்த இடத்துக்குள்ள என்னதான் டாச் பண்ணிட்டு வந்ததுனால இப்ப வெளியே இருந்தா நிறைய ட்ரூ கார்ட்ஸ் வந்துடுறாங்க. அவனுங்களை இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மொத்த பேருமா சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள ஹீரோக்கு ஒரு பெரிய சுத்த போட்டுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. ஹீரோ அந்த ஸ்டோனை தூக்கிட்டு எப்படி தப்பிக்க போறான்? அண்ட் கண்டிப்பா ஹீரோவால இங்க இருக்கிற மொத்த பேர்லாம் எதிர்த்து சண்டை போட முடியாது. ஏன்னா இருக்கிற எல்லாருமே ட்ரூ கார்ட்ஸ் தான். நேற்று நிறைய பேர் பர்ஃபெக்ட் வேர்ல்டு ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க. உங்க எல்லாருமே நானே ரெனகேட் கேட்க வைக்கிறேன். ஏன்னா ரெனகேடும் அந்த அளவுக்கு மோசமான அனிமேலாம் இல்ல, பாப்பீங்க கண்டிப்பா. முக்கியமான விஷயம், பர்ஃபெக்ட் வேர்ல்ட்ல ஆன்கோயிங்க ரீச் பண்ண இன்னமும் 15 எபிசோட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. கண்டிப்பா அதை ஒரு 30 எபிசோட தான் பெருசாக்கி போடுவோம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், ஆன்கோயிங் கிட்ட ஓவரா நெருங்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா விட்டு போடுவோம். ஏன்னா காப்பிரைட் அதிகமா விழுந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தயவு செஞ்சு என்னோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்குங்க. எனக்கு காலேஜ்ன்ற ஒண்ணு தனியா வேற இருக்கு. நான் இன்னும் ஒர்க்ஸ் எல்லாம் பலது முடிக்காத வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவீங்கன்ட்டு. சரி, ஓகே கைஸ், பரவாயில்லன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.